மார்னிங். அந்த கடைக்காரன் பாருங்க. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோவல் பண்ண இன்னைக்கு எனக்கு ரொம்ப தடங்கல் ஆகுதுங்க. இது வந்து 3வது டேக் நான் எடுத்துட்டு இருக்கேன். இவங்க எல்லாரும் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, வீடியோவே எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஆக்சுவலி எங்களுக்கு டே 2. குற்றாலம்ல இருந்து நாங்க கிளம்பிட்டோம். பிகாஸ் எந்த ஃபால்ஸ்லயுமே குளிக்க விடல. சோ நாங்க வந்து என்ன பிளான் பண்ணிட்டோம்னா, இங்க எதுவுமே குளிக்க விடல. சோ ஸ்ட்ரெயிட்டா அச்சன் கோவில்ல வந்து அந்த ஃபால்ஸ் மணலாறு ஃபால்ஸ் இருக்காங்க. சோ அங்க மணலாறு ஃபால்ஸ்ல நல்லா குளிச்சுட்டு அங்க இருந்து அப்படியே ஆக்சுவலி அச்சன்கோவில் போக முடியலன்னா நீங்க வந்து பாபநாசம் போல, அங்க வந்து அகஸ்தியர் அருவி இருக்கு. சோ அங்கேயும் நீங்க வந்து குளிக்க அலோவ் பண்றாங்களா. சோ ரெண்டுமே 2 டைரக்ஷன்ல இருக்கு. நாங்க ஒண்ணுதான் சூஸ் பண்ண முடியும். சோ நாங்க வந்து அச்சன்கோவில் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அந்த அச்சன் கோவிலுக்கு போற ரூட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள வந்துட்டோம். ஸோ போத் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பசுமையா ஃபுல்லா ட்ரீஸால தான் நிறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் தான் இந்த மணலார் ஃபால்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இது வந்து கேரளாக்குள்ள இருக்கு. கேரளா செக் போஸ்ட்டை தாண்டி தான் நம்ம வந்து போகணும். ஆக்சுவலி இந்த வே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மணலார் ஃபால்ஸ் வரும், அதுக்கப்புறம் அச்சன் கோவில் வரும், அதுக்கப்புறம் அங்கேயே நீங்க கண்டினியூ பண்ணி போனீங்கன்னா சபரிமலை கூட நம்ம போகலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. ஸோ இதுதான் அந்த செக் போஸ்ட்டுக்கு ஏரியா, கேரளா தமிழ்நாடு செக் போஸ்ட். பாத்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே டக்குன்னு மாறிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ரீச் ஆகிட்டோம் அந்த ஃபால்ஸுக்கு. 50 rupees பே பண்ணிங்கன்னா உங்களை உள்ள ஃபால்ஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். ஸோ இவங்ககிட்ட கேட்டதுக்கு இவங்க ஜென்ட்ஸ் மட்டும்தான் குளிக்க அலோவ் பண்ணுறாங்க, லேடிஸ் அலோவ்டு இல்லைன்னு சொன்னாங்க. வாட்டர் ஓவர்ஃப்ளோ இருந்துச்சுன்னா ஜென்ட்ஸுக்குமே அலோவ்டு இல்லைன்னு சொன்னாங்க. பட் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ எங்கள் அம்மாவும் நான் கண்டிப்பாக வருவேன் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 700 meters இந்த இடத்துல நாங்கள் ட்ரெக் பண்ணிக்கிட்டே போனோம். ஆக்சுவலாக இதில் வேலாம் கிடையாது, சும்மா ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். சில இடத்துலலாம் வந்து கொஞ்சம் பாறை மேலெல்லாம் ஏறி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், வழுக்கவும் நல்லாவே செய்யுது. ஸோ வெளியே கேட்டதுக்கு வந்து ஜென்ஸ் மட்டும்தான் அலவுடுங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சேட் ஆயிட்டாங்க, எனக்கு கஷ்டமா போச்சு. அம்மா வேற கஷ்டப்பட்டு ரொம்ப நடந்து வராங்க குளிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு. பட் விடமாட்டேன்னு சொல்றாங்க. ஸோ பார்ப்போம். நான் சாயதான் ஜாலியாக என்ஜாய் பண்ண போறேன். அதை நான் வெக்க பார்க்கணும் போல. ஆக்சுவலா சகானா ஆன்டி தான் வந்து நடக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், பட் அவங்களே நடந்துட்டாங்க. சகானாக்கு தான் வந்து நடக்கவே தெரியல சுத்தமா. ஆமா, நான் அவங்கள புடிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். கடைசியில அவங்க வந்து நானே நடந்துக்கிறேன்ட்டாங்க. இதுல ட்ரெக்கிங் வந்துட்டு போறதெல்லாம் செம்ம ஜாலியா இருக்கு. சில இடத்துல வந்து ரொம்ப டார்க் ஆயிடுது, சில இடத்துல ரொம்ப பிரைட். உள்ள வந்து பார்த்தா அந்த சின்ன அவங்க குட்டி ஃபால்ஸ் தெரியுதுல, அங்க ஃபுல்லா லேடிஸ் குளிக்கிறாங்களா, அதை பார்த்தாவே செம்ம ஹாப்பி ஆயிட்டேன். ஸோ நாங்க 2 பேரும் குளிக்கலான்ட்டு ஜாலியா இருந்தோம். அதுக்கு மேலதான் நான் போய் குளிச்ச இடம். ஸோ குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பாக்குறோம், சரியான மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, குளிச்சுட்டு நாங்க மழையிலேயே தான் நனைஞ்சு திரும்பியும் வந்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வரும்போது கூட எங்களுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டா இல்லை, திரும்பி போகும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே நாங்க நனைஞ்சிட்டோம். பிளஸ் வந்து மழைனால அந்த வே ஃபுல்லாவே வாட்டர், கால்ல ஸ்லிப்பரும் ஸ்லிப் ஆகுது, அந்த வேயும் ஸ்லிப் ஆகுது. ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ரிட்டர்ன் வர்றதுக்கு. பாவம் ஆன்ட்டியும் சகானா தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆமா, ஆன்ட்டியை வந்து சாய்சரன் தான் கூட்டிட்டு வந்தா, நான் பின்னாடி எங்கேயோ வந்துட்டு இருந்தேங்க. ஸோ அப்படியே இந்த மழையிலேயே ரிட்டர்ன் போயிட்டே இருந்தோம். ஆக்சுவலி வந்து நாங்கள் தான் லாஸ்ட் பேட்ச்சு. மழை ரொம்ப திருப்பியும் நிறைய பெய்ய ஆரம்பிச்சதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்ல வேளை இங்கே வந்து நாங்கள் எப்படியோ குளிச்சுட்டோம், பை குட்னஸ். இல்லைன்னா இதுவும் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோம்னா கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன்னா எங்களுக்கு அப்புறம் வந்தவங்க யாரையுமே விடவே இல்லை. ஸோ அப்படியே நாங்கள் திருப்பி எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன குளியலாக இருந்தாலும் ஜாலியாக இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். ஆக்சுவலி லேடிஸ் வந்து ட்ரெஸ் மாற்றணும்னா இங்கே கீழே வந்துட்டு அந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அவங்க டிக்கெட் கொடுக்குறவங்கலாம் சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள்
ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூவே இல்லை. ஸோ இப்போ நாங்கள் அச்சன் கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பியும் மதுரைக்கு போகிறோம். ஸோ அங்கே இருக்கிற நாயக்கர் மஹால்லாம் பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ்லாம் நாங்கள் போடுறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ until then, bye bye.